என்ன நேசமுள்ள மகனே, பாசமுள்ள மகளே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ஒருவரை கேட்டால் பலவிதமான பதில்களை கூறுவார்கள். சிலர் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள் என்பார்கள். சிலர் விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்பார்கள். இன்னும் சிலர் ஜாதிகள், கிறிஸ்தவர்கள் என்று மதத்தின் அடிப்படையில் கூறுவார்கள். ஆனால் வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையின்படி மனிதர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். முதலாவது ஜென்ம சுபாவமுள்ள மனிதன், 2வது மாம்ச சுபாவமுள்ள மனிதன், 3வது ஆவிக்குரிய மனிதன். இன்று நான் பேச விரும்புவது ஜென்ம சுபாவமுள்ள மனிதனை குறித்து. வேதாகமம் கூறுகிறது, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்றவைகளாய் ஆராய்ந்து அறியப்படுகிறபடியால் அவைகளை அறிந்து கொள்ளவும் மாட்டான். அவனுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது. நீ சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்ற மனநிலையிலேயே செயல்படுவான். தன விருப்பப்படி பேசுவான், தன இஷ்டப்படி வாழ்வான். அவனுக்கு ஐயந்தறிவு மட்டுமே இருக்கும். கண்டு அறிவான், கேட்டு அறிவான், முகந்து அறிவான், ருசித்து அறிவான்,